ஓம் அகத்திய மகரிஷியே போற்றி போற்றி. உலகெங்கிலும் உள்ள மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். விதியை மாற்றக்கூடிய காலம் வரப்போகுதுங்க. அதற்கான அறிகுறிய முதல்ல சொல்றது கிரகங்கள் தான். அந்த கிரகங்களுடைய மொழிய புரிஞ்சுகிட்டு, கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இது தெளிவுபடுத்துறதுக்காக தான் நம்முடைய வீடியோ பதிவு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துணை நிக்க போகுது. சோ அகத்தியர் சேனலுடைய அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய நம்பிக்கையை வளர்க்கவும், உங்களுடைய முயற்சிக்கு சரியான திசையை காட்டவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைய நாள் நீங்க கேட்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது, எந்த வாய்ப்பு உங்களுக்கு கதவை தட்ட போகுது? எந்த விஷயத்துல நீ எச்சரிக்கையா இருக்கணும்? எந்த பரிகாரம் உங்களுடைய மனசுக்கு நிம்மதியை கொண்டு வரும்? இது எல்லாத்தையும் தெளிவாவும், ஆழமாவும் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நீங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க. மேஷ ராசிக்கு ஆகஸ்ட் 15க்கு பிறகு எஸ் என்ற எழுத்தை கொண்ட நபரால 3 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இது கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. ஆல்ரெடி தினம் தினம் எங்க வாழ்க்கையில சம்பவங்களா தான் நடந்துட்டு இருக்கு. எப்போ என்ன நடக்குமோன்ற பயத்திலையும் பதட்டத்தில் தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு உங்க மனசுக்கு சொல்லும். உண்மைதான், நான் மறுக்க மாட்டேன். பொதுவா மேஷ ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கு. சில மனுஷங்களை அடக்க முடியாது. அதுல முதன்மையானது மேஷ ராசிக்காரங்க. இவங்க கூட பழகுறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ அவங்ககிட்ட மனுஷன் பேசுவானா, அவன் முரட்டுத்தனமா இருப்பான்பா, சரியான கோவக்காரன்பா அப்படின்னு பேசிருவாங்க. ஆனா இவங்கள துச்சமா பேசினவங்க, தூக்கி எறிஞ்சு பேசினவங்களுக்கே ஒரு கஷ்டம்னா கூட ஓடோடி போய் முதல்ல நின்னு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு தயங்காதவங்க இவங்க தான். சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் விழுந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த முயற்சியினால எழுவாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் எழக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை அதிகம். தோல்வியே வந்தாலும் சரி துவண்டு போக மாட்டாங்க. மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எப்பா இவனுக்கு வந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு நான் செத்துருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த அளவுக்கு கஷ்டங்களை கண்களை தொடச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷம் எழுந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு போகக்கூடிய ஆட்கள். எதிரிகள் எவ்வளவுதான் அதிகமா நின்னாலும் சரி வேகமா முன்னேறி போவீங்க. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத மன வலிமையோட பிறந்தவங்க யார் தெரியுமா? இந்த மேஷ ராசிக்காரங்க தான். மேஷ ராசிங்கிறது ஒரு சாதாரண ராசின்னு சொல்லி எல்லாம் கடந்து போக முடியாது. தைரியத்துடைய அடையாளம் இவங்க. தலைமைத்துவத்தின் அடையாளம் இவங்க. போராடி வெற்றி பெறும் மனப்பான்மையுடைய அடையாளம் இவங்க. நேர்மையா வாழ்வாங்க. மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுவாங்க. யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. தங்களை ஏமாத்தினவங்கள கூட ஒருபோதும் ஏமாத்துன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க செய்த தவறுகளை மன்னிப்பாங்களே தவிர்த்து மறக்க மாட்டாங்க. சோ இப்படிப்பட்ட தெய்வ குணங்களை கொண்ட மேஷ ராசிக்கு இந்த பதிவு மிகப்பெரிய திருப்பத்தை பத்தி சொல்ல போகுது. முழுசா கேளுங்க. உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஒவ்வொன்னா பார்க்க போறோம். சரிங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு மனிதருடைய வரவுங்கிறது உங்களுடைய தலைவிதியே மாத்திடுமா? ஒரே ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு உறவு, ஒரே ஒரு நபர் உங்களுடைய கஷ்டங்களுக்கு முடிவு கட்டி வெற்றிக்கான கதவை திறக்க முடியுமா? இப்ப உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஆமா. சில நேரங்கள்ல இறைவன் என்ன பண்ணுவாருனாக்க நேரடியா வரமாட்டார். ஒரு மனுஷன் கருவியா பயன்படுத்திப்பார். ஒரு கருவியா அனுப்பி வைப்பார். ஒரு சில நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்ப கடவுள் மாதிரி வந்தாங்கப்பா அன்னைக்கு மட்டும் அவங்க வரலைன்னா அவ்வளவுதான். அவங்க செய்யலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நடந்திருக்கும். சோ அந்த வகையில மேஷராசி அன்பர்களே, இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ் என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய பெயர் நபர் உங்க வாழ்க்கையில நுழையக்கூடிய தருணம் பலருக்கு ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய தொடக்கமா அமைய போகுது. அந்த நபர் உங்களுக்கு நண்பரா இருக்கலாம், உறவுக்காரங்களா இருக்கலாம், இல்ல கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், அல்லது இது வரைக்கும் நீங்க பார்க்காத நபரா கூட இருக்கலாம், புதிய மனுஷங்களா கூட இருக்கலாம். ஆனா அவர் மூலம் உங்க வாழ்க்கையில 3 முக்கியமான மாற்றங்கள் உருவாக போகுது. அந்த 3 முக்கியமான மாற்றங்கள் என்ன? அந்த நபர் யார்? அவர் உங்க வாழ்க்கையில எந்த வகையான மாற்றத்தை கொண்டு வர போறார்? இது எல்லாத்தையுமே இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். தவறாம பாருங்க. ஏன்னா இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல் கூட உங்க வாழ்க்கைய அடுத்த திருப்பத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பா இருக்கலாம். சரிங்களா? ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு காரணத்தோட தான் நடக்குது. இறைவன் தரக்கூடிய ஒவ்வொரு அறிகுறியுமே ஒரு அர்த்தத்தோட தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. கிரகங்களுடைய ஒவ்வொரு நகருமே நமக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளையும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜோதிட ரகசியங்களையும் தெளிவா உங்ககிட்ட கொண்டு வருவதற்கான பதிவு தான் இது. சோ பாதியில் நிறுத்தாதீங்க, முழுசா பாருங்க. ஏன்னா ஒரு வரி, ஒரு தகவல், ஒரு அறிகுறி கூட உங்க வாழ்க்கைய அடுத்த அத்தியாயத்துக்கு மாத்தும். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல இருக்க போகுது. சோ இந்த பதிவு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் ஒரு இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. மேஷ ராசிக்காரங்க, மேஷருடைய வாழ்க்கையில சில புதிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய காலகட்டம்.
எஸ் என்ற எழுத்து தொடங்கக்கூடிய நபர் உங்க வாழ்க்கையில முக்கிய பங்கு வைக்க போறாங்க. நம்புங்க. மேஷராசியில் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எஸ் என்ற நபர் வந்துட்டு நுழைய போறாரா? அதெல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழுமா? கண்டிப்பா நடக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழிகாட்டுதல் நடக்கும். சரிங்களா? முக்கிய பங்கு கண்டிப்பா வைக்க தான் போறாங்க. சொல்லப்போனா பலருடைய அனுபவம் வேற, பலருடைய வாழ்க்கை முறை வேற. அதுக்கு தகுந்தாற் போல மாற்றங்கள் வரும். கடந்த சில வருஷமா மேஷ ராசிக்காரங்க வந்து பல சோதனைகளை பார்த்திருக்கீங்க. நீங்க செய்த உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடையாது. நம்புனவங்க விலகி போயிருப்பாங்க. பண நெருக்கடி, மனக்குழப்பம், குடும்பத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு பல்வேறு சுமைகள வந்து தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு இரவும் எப்படா விடியல் வரும் அப்படின்றது போலயும், ஒவ்வொரு விடியலும் எப்படா இந்த நாள் முடியுன்ற மாரியும் கஷ்டத்தோட தான் ஒரு முடிவு கிடைச்சிருக்கும். எப்படா அந்த நிலை மாறும் கூட நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல முதல்ல இருக்கிறது உங்களுக்கு வந்து பெரிய பொருளாதார பிரச்சனை. முதல்ல இதுல தான் பெரிய மாற்றம் வரப்போகுது. பொருளாதாரத்துல முன்னேற்றம். குறிப்பா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிலையில படிப்படியா உயர்வு தொடங்க வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்களுடைய வருமான வாய்ப்புகள் இப்ப தொறக்க போகுது. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது. தொழில புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. வேலையில இருக்கீங்களா? பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நல்ல செய்திகள் உங்க காதுக்கு வரும். இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, எஸ் என்ற எழுத்துல பெயர் தொடங்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகரா, வழிகாட்டுதலா, உதவியாளராக அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவருடைய ஒரு சின்ன ஒரு அறிவுரை கூட, அட்வைஸ் கூட உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல இந்த நல்ல நேரத்துல, இந்த நல்ல காலகட்டத்துல தேவையற்ற செலவுகள் வரும். முன்னாடி தெரிஞ்சுக்கிடுச்சு. சோ இந்த செலவு தேவையான செலவா, தேவையில்லாத செலவாங்கிறது நம்மளால உறுதியா கண்காணிச்சுக்க முடியும் இல்லையா? இது செய்யலாம், அப்ப செய்ய வேணாம். வேணாம். இது வந்து தவிர்க்க முடியும். வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது பண்ணாதீங்க. அதே போல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள சரியா பயன்படுத்திக்கணும். உழைப்போடு சேரும் புத்திசாலித்தனமான முடிவுகள் தான் இந்த அதிர்ஷ்டத்த உங்களுக்கு வந்து நெலைச்சு கொடுக்கும். இதுவரைக்கும் உங்கள அலட்சியப்படுத்தினவங்க கூட, இனி உங்களுடைய வளர்ச்சிய வந்து கவனிக்க தொடங்குவாங்க. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் மதிப்பு அதிகமாகும். இது வெறும் பணவரவு மட்டும் இல்லைங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை மீண்டும் உயிர் பெறக்கூடிய காலமா கூட அமைய போகுது. இந்த நேரத்துல இறைவன நினைச்சு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும். இந்த வழிபாடு வந்து செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வழிபாடு செய்யறத மட்டும் தவறவே கூடாது. உங்களுடைய முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீங்க. அப்பா முருகா உன்னை நினைச்சுதான் அந்த வேலையை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி பாருங்க. வெற்றி நிச்சயம். ஓகேங்களா? ஏன்னா அந்த வேலைவனுடைய துணை உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அதே போல 2வது மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மேஷ ராசிக்காரங்களே இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேலை, தொழில் இதோட எதிர்கால முன்னேற்றம். இதுலயும் வந்து புதிய திருப்பத்த நீ எதிர்பார்க்கலாம். எப்படா நமக்கு ஒரு விடிவு காலம் பொறக்கும்? பொறந்துருச்சு. பல வருஷமா கடுமையா உழைச்சிருப்பீங்க. நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு சம்பந்தமா வருமானமும் இருந்திருக்காது, மதிப்பும் இருந்திருக்காது, அங்கீகாரம் முதல்ல கிடைக்கல. இந்த வருத்தம் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சா? உங்கள விட குறைவான அனுபவம் இருக்கும். ஆனா, உங்களுக்கு முன்னாடி அப்படியே இன்கிரிமெண்ட்ன்னு போயிட்டு, பதவி உயர்வு வாங்கிட்டு அப்படியே போயிருப்பாங்க. அப்படியே பார்க்கிறப்போ, என்னடா இது இவனுக்குலாம் என்னடா தெரியும்? அப்படின்ற மாரிலாம் நம்ம வருத்தப்பட்டுருப்போம். ஏமாற்றத்த மட்டுமே பார்த்திருந்த மேஷ ராசி, இனி ஏற்றத்த பார்க்க போறீங்க. திரும்ப சொல்றேன். உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான வழிகாட்டி வரப்போறாங்க. ஏதாவது ஒரு வகையில ஒரு அறிமுகம் வரும். அவருடைய ஆலோசனை, ஒரு அறிமுகம், ஒரு வாய்ப்பு. உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு தள்ளி விட்டுரும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வாய்ப்பு அதிகமாகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பொறுப்பு உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகள் வரும். சொந்த தொழில் செய்றவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், எதிர்பாராத லாபம், தொழில் விரிவாகும். இது போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த நேரத்துல உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாகும். முன்னலாம் வந்து தயங்கி தயங்கி நின்னு இருப்பீங்க. தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த வந்துட்டு செய்ய முடியாம இருந்திருப்பீங்க. துணிச்சலுக்கு பெயர் போன மேஷராசி சில ஆண்டு காலமா எதை செய்யறதுக்கும் பயந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த துணிச்சல் திரும்ப துளிர் விட போகுது. உங்கள குறைச்சு மதிப்பிட்டவங்க இனி உங்க வெற்றிய பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து சிலர் பொறாமப்படுவாங்க. எல்லார்கிட்டயும் உங்களுடைய திட்டங்கள வந்து பகிரக்கூடாது. அடுத்து என்ன பண்ண போற? சொல்லாத. அடுத்தவங்க மீது நம்பிக்கை வைக்காதீங்க. நினைவில் வச்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். வெற்றி பெறுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த வெற்றிய வந்து நிலைநாட்டுறது தான் பெரிய விஷயம். அதுதான் மிகப்பெரிய சாதனை. உங்களுடைய பல உழைப்பு, பல திட்டங்கள், பல முயற்சிகள் வந்துட்டு இந்த மாதிரி நடக்காததுக்கு முன்னாடியே வெளிய சொன்னதுனாலவே கைவிட்டு போயிருக்கும். அது இல்லன்னு உங்களால மறுக்கவே முடியாது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்டின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. திரும்பவும் சொல்றேன். வெற்றி பெறுவது மேஷ ராசிக்கு வந்து சாதாரண விஷயம் தான். அத நிலைநிறுத்துறதுக்கு தான் முடியாம போயிடுச்சு.
இப்ப நிலைநிறுத்த கத்துக்கோங்க. மத்தவங்க கிட்ட பேசாதீங்க. மத்தவங்க கிட்ட நம்பிக்கை குடுக்காதீங்க. மத்தவங்களுடைய நம்பிக்கை நமக்கு வேண்டாம். உங்கள நம்புங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும், உங்களுடைய முயற்சியும், உங்களுடைய தெய்வ வழிபாடும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டும். இந்த நல்ல காலத்துல இறைவன் மீது நம்பிக்கையோட இருங்க. தினமும் காலை நேரத்துல உங்களுடைய குலதெய்வத்த நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான தரிசிக்கிறது மன உறுதிய அதிகப்படுத்தும். இதோட 3வது மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு குடும்பம், உறவுகள் மற்றும் மன நிம்மதியை திரும்ப தரப்போகுது. நீங்க பல நாட்களா மனசுல வந்து சுமந்துகிட்டு இருந்த சில கவலைகள் இப்ப வந்து படிப்படியா குறைய தொடங்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடு, பேசாம இருந்த உறவுகள், தேவையில்லாத மனக்கசப்புகள் இது எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து உண்மையான ஆதரவு தரக்கூடிய ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வரப்போறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தரக்கூடிய ஒரு ஆலோசனை, அவர் செய்யக்கூடிய ஒரு உதவி உங்க வாழ்க்கையில நல்ல திசையில மாத்தி விட போகுது. அதே நேரத்துல இதுவரைக்கும் உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காதவங்க கூட, இப்போ உங்கள புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய உண்மையான முகத்தையும் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. யார் உண்மையா உங்களுடைய நலனுக்கு பாடுபட்டாங்க? யார் நல்லவங்க? யார் கெட்டவங்க? சுயநலவாதிகளுடைய முகத்திரை கிழிய போகுது. உங்களுக்கு ஒரு தெளிவு வரப்போகுது. இந்த தெளிவு தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பலமா மாறப்போகுது. சிறப்பா சொல்லிட்டு போலாம். பொருளாதாரத்துல முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, குடும்ப அமைதி. இந்த 3ம் ஒண்ணா அமையக்கூடிய காலம் இது. அதற்கான அடிப்படை தான் உங்களுடைய முயற்சி. சரியான முடிவு. சரிங்களா? குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமணம், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, நிலம் தொடர்பான விஷயங்கள், குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே அடுத்தடுத்து இனிமையான செய்திகளுக்கு சொந்தக்காரர்களாக மேஷராசிக்காரர்கள் மாறப் போறீங்க. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள். இது வந்து உங்க கூட பிறந்த சகோதரியா, எல்லா விதத்துலயும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு உறவா நினைச்சு கேட்கிறேன். வெற்றி கிடைக்க தொடங்குருச்சு அப்படின்னா, பழைய தப்புகள மீண்டும் செய்யாதீங்க. என்னம்மா நாங்க போய் தப்பு பண்ணோம்? பல பேர நம்பியிருப்பீங்க, ஏமாந்திருப்பீங்க. இந்த விஷயம் நம்ம செய்யவே கூடாது. இது செஞ்சதுனால தான் நம்மோட வாழ்க்கை இன்னைக்கு இப்படி போயிடுச்சு அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? அதெல்லாம் திரும்ப பண்ணாதீங்க. எல்லாரையுமே ஈஸியா நம்பக்கூடாது. பண விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்களுடைய முன்னேற்றத்த கூட வெளிய தெரியப்படுத்தாதீங்க. அமைதியா அப்படி கட்டி எழுப்புங்க. பெரிய கோட்டையா மாறும். இந்த நேரம், காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இந்த நல்ல காலத்துல தினமும் இறைவன நினைச்சு நன்றியோட இருங்க. நல்ல வார்த்தைகள பேசுங்க. பிறருக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. நல்ல செயல்கள் உங்க வாழ்க்கையில இன்னும் நல்ல பலன்களை ஈர்த்து கொடுக்கும். இதுல மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உறவுகள சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. தாய் வழி உறவுகள், மூத்த உடன்பிறப்பு அது சகோதரனோ, சகோதரியோ, மாமா, அத்தை வழியில உங்களுக்கு ஆதரவு இருக்கு. அதே போல உண்மையான நண்பர்கள், வாழ்க்கைத்தினுடைய குடும்பம் மூலமும் சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உறவுகள்ல வராங்க. அதே போல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், ஆஞ்சநேய பெருமான், துர்க்கை அம்மன், விநாயகர், குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க போக வேண்டிய கோயில்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், அடுத்து பழனி, தண்டாயுதபாணி சுவாமி கோயில், சுவாமிமலை முருகன் கோவில். அதே போல பக்கத்துல கூடிய ஆஞ்சநேயருடைய ஆலயத்துக்கு அடிக்கடி போங்க. குலதெய்வத்த மறக்காம மாதம் ஒரு முறையாவது போய் வழிபாடு பண்ணணும். அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு சிவப்பு மலர்களை சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க. 2வது உங்க மன வலிமைக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி அல்லது வெண்ணெய் சமர்ப்பித்து வழிபாடு பண்ணுங்க. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்துங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி அல்லது அன்னதானம் பண்ணுங்க. தினமும் நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் சிவப்பு, இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டீங்கன்னா 1, 3, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்து கொண்ட நபர்கள்னு வச்சுக்கோங்க. எஸ் கொண்ட நபர் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடியவர். இதோட ஏ, ஆர், எம், எல் இந்த எழுத்துக்களை தொடக்கமா கொண்டவங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆட்கள் தான். அதுபோல எந்த திசையிலிருந்து வரக்கூடியவரால உங்களுக்கு முன்னேற்றம் வரும். ஜோதிட மரபுப்படி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய தொடர்புகள், வேலை வாய்ப்பு, முக்கியமான நபர்கள் வந்து மேஷ ராசிகளுக்கு சாதகமா அமைவாங்க. அதே போல மேஷ ராசிகளுக்கான தினசரி வழக்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனை வழிபாடு பண்ணுங்க. அதே போல ஓம் சரவண பவ இந்த முருக மந்திரத்தை 27 முறை தினமும் நீங்க சொல்லணும். இந்த மந்திரத்தை தினம் தினம் நீங்க சொல்ல 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 உங்களுடைய வாக்கு பலிதம் சிறப்பா இருக்கும். நீங்க சொன்னா அது நடக்கும். நீங்க கேட்டது கிடைக்கும். அதே போல செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடு. கோபத்தை குறைச்சுக்கணும். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். மேஷ ராசி பொறுமையை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை போல ஒரு வெற்றியாளரை எங்கேயும் பார்க்க முடியாது. மேஷ ராசிக்கு இன்னும் ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குங்க. அதையும் சொல்றேன். உங்களால எந்த கோயில்களுக்கு போக முடியுமோ ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் உண்டு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் கிரகத்துடைய ஆற்றலை வலுப்படுத்தக்கூடிய முருகப்பெருமான்
இந்த ஸ்தலத்துல தான் சிறப்பா உங்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. செவ்வாய்க்கிழமையில போய் தரிசனம் பண்றது சிறப்பு. அதே போல வைத்தீஸ்வரன் கோயில். செவ்வாய் அங்காரகன் இருக்கா இல்லையா? அது தொடர்புடைய பரிகார ஸ்தலமா பிரசித்தி பெற்றது இந்த வைத்தீஸ்வரன் கோயில். கடன், உடல்நல குறைவு தடையாவே இருக்கு. இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னாக்க இங்க வழிபாடு பண்ணுங்க. அதே போல அருணாச்சலேஸ்வரர் கோயில் அக்னி ஸ்தலமாக போற்றப்படக்கூடிய இந்த ஸ்தலத்துல மேஷ ராசிக்காரங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, மன வலிமையை மேம்படுத்திக்க முடியும். அதே போல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஏன் சொன்னேன் தெரியுமா? எதிரிகள், தடைகள், மனக்குழப்பம் நீங்கி வெற்றி கிடைக்க முருகன் அருள் வேண்டி தரிசிக்கூடிய புகழ்பெற்ற ஸ்தலம் இது. இதோட ஒரு பெரிய ஒரு அரிய பரிகார ஸ்தலம் உங்களுக்கு சொல்றேன். திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோயில். இந்த தலம் செவ்வாய் தோஷம், திருமண தடை, தொழில் முன்னேற்றம் இது எல்லாத்துக்கும் பலன் தரக்கூடிய ஒரு ஸ்தலம். ஓகேங்களா? இதோட மேஷ ராசிக்காரர்கள் அங்க போயிட்டு செய்ய வேண்டிய வழிபாடு சிவப்பு மலர் சமர்ப்பணம் பண்ணுங்க. நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை அந்த கோயில்ல உட்காந்து 108 முறை ஜெபம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நேரம் காலம் எப்படி உங்களுக்கு அடிமையாகுதுன்னு பாருங்க. தைரியமா கலரை தூக்கி விட்டுட்டு நீங்க போகலாம். வெற்றி மீது வெற்றி என்னை சேரும் அப்படின்றது போல மேஷராசிகளுக்கு வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும். ஆனா அவ்வளவுதாங்க, நம்முடைய கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, முருகன் உங்களுக்கு துணை இருக்கிறாருங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதீங்க. கிரகங்கள் சாதகமா இருக்கு. உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வெற்றியை நிலைநிறுத்தி தரப்போகுது. பக்தியோட இறைவனை வழிபாடு பண்ணுங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை ஏத்துக்கோங்க. குலதெய்வத்தை மறக்காம வழிபாடு பண்ணுங்க. நல்ல எண்ணத்தோட நேர்மையான முயற்சிகளை செய்யுங்க. முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. இன்றைய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு நாளைய சாதனைகளா மாறப்போகுது. இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் கீழே பதிவு பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலி பகிருங்க. இந்த சேனலை பின்தொடர்ந்து அருகிலக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் உடனுக்குடனே உங்களை சேரும். இன்று முதல் இறைவனின் அருளும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் எப்பவும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் துணையா இருக்க மனசார வாழ்த்துறாங்க. நல்லதே நடக்கும். இனி நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்களுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நன்றிங்க.